பீமனுக்கு 1000 யானைகளின் பலம் எப்படி கிடைச்சதுன்னு இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்தது. பீமனை எப்படியாவது கொல்லணும்னு முடிவு பண்ணி துரியோதனன் அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துடுறான். விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுனால பீமன் மயக்கம் அடைஞ்சிடறான். அவனை கடல்ல வீச சொல்லி அவனோட ஆட்களுக்கு கட்டளையிடுறான் துரியோதனன். கடல்ல வீசப்பட்டதும் பீமன் கடல்ல மூழ்கி நாகலோகத்துக்கு போயிடுறான். அவனோட உடம்புல ஏற்கனவே விஷம் இருந்ததுனால அங்க இருக்க நாகங்கள் அவனை கடிக்கையில விஷமுறிவு ஏற்பட்டு அவன் சாவுல இருந்து தப்பிச்சிடுறான். பீமன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கையில அங்க நாகங்களின் ராஜாவான வாசுகி நின்னுட்டு இருந்தாரு. அதே நேரத்துல ஆரியக்கா அப்படின்ற நாகம் அங்க ஒரு பெரிய பதவியில இருந்தாங்க நாகலோகத்துல. இந்த ஆரியக்கா யாருன்னா பாண்டவர்களோட முன்னோர்களின் மறுபிறவி தான். அவங்க பீமனை பாண்டவர்களில் ஒருவன்னு கண்டறிஞ்சதும் வாசுகி கிட்ட சொல்லி 1000 யானைகளின் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பானம் ஒன்றை கொடுத்தருள சொல்றாரு. அது பருகுனதும் பீமனுக்கு 1000 யானைகளின் பலம் கிடைச்சதுன்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிறுகதை, புராணம், இலக்கியங்கள் இதில் ஆர்வம் இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.